அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை துவி தீதியை உத்திராடம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கிறது. இந்த 2025ஆம் ஆண்டின் துவக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சந்திரன் மற்றும் சூரியன், கும்ப ராசியில் சுக்கிரன் என பயிற்சியாகிறார்கள். இந்த ஆண்டு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமையும். ஏனெனில் இந்த ஆண்டு செவ்வாயின் அதிபதியான 9ஆம் எண் ஆதிக்கத்தில் துவங்குகிறது. ஆண்டின் துவக்கத்தில் செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தில் சந்திரனின் பார்வையில் சஞ்சரிப்பது சந்திரமங்கல யோகம். இதனால் பலருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. செவ்வாய் பூமிக்காரகன். பூமி சம்பந்தப்பட்ட தொழில் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கும். கிரகங்களின் பெயர்ச்சியை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 29/3/2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 15/5/2025 அன்று குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 18/5/2025 அன்று ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த 2025ஆம் வருடம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களே, ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். கற்றறிவு, நேர்மை, பண்புடன் கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைதி, அடக்கம், உறுதி, திட சிந்தனை, எதையும் முன்கூட்டியே யூகித்தல், திட்டம் இடுதல், அதற்கு தக்கவாறு செயல்களை சிறக்க செய்தல், மனதில் ஏதோ ஒருவித நெருடல் அல்லது சிந்தனை செய்மனமே என்ற போக்குடன் காணப்படுவீர்கள். வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம் எனப்படும் உங்கள் ராசி 2இல் இயற்கை சுபரும் தனகாரகனும் அமர்ந்து உங்களுக்கு பக்கபலமாய் திகழ்கிறார். தனவரவு பல வழிகளில் தாராளமாய் அமைந்தாலும் சுப செலவுகளும் அத்தியாவசிய செலவுகளும் கட்டுப்படுத்த இயலாமல் போகும். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் என்பதை அடிக்கடி நிரூபித்து வருவீர்கள். சொல்லிய வண்ணம் செயல்படுவதே உங்களின் பிறவி குணமாக உள்ளது. சூரிய சந்தி, செவ்வாய், சுக்கிரன் எனும் தந்தை தாய் சகோதரத்துவம் என்பது இச்சா, கீரியா, ஞான சக்தி என்ற 3 தத்துவ குணங்களை பெற்ற ராசிநாதர் நீங்கள். குடும்ப நிர்வாக திறனை உங்களிடம் மற்றவர்கள் பாடம் கற்றாலும் குருவை மிஞ்ச இயலாதது போல்தான். எல்லாவற்றிலும் தனக்கு முன்னுரிமை கிட்டிட வேண்டும் என மன தெளிவுடன் செயல்களில் புகுத்தி செய்வதை சிறக்க செய்து வெற்றி பெறுவீர்கள். உறவினர்களிடத்தில், சகோதர சகோதரியிடத்திலும், நண்பர்களிடத்தில் என எல்லோரிடத்திலும் குறிப்பறிந்து வருமுன் காப்போம் போலும் நமக்கு நாமே என்பது முக்காலமும் உண்மை என நிரூபித்து வருவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க, விற்க, புதுப்பிக்க ஏற்ற தருணமான வருடம் இந்த வருடமாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்றே கூடுதல் கவனம் செலுத்தி வந்தால் சிறப்பு. பிள்ளைகளின் முன்னேற்றம் கௌரவம் தரும். அவர்களிடம் கனிவாக அன்பாக பேசி பழகி வருவீர்கள். தேவைகளை உடனே நிறைவேற்றி தருவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு குடும்ப கௌரவத்தை பேணி காப்பீர்கள். உடல் அயற்சி, தசை பிடிப்பு, நரம்புகளில் சிறு தொந்தரவுகள் உண்டாகி மறைதல், கண் பார்வையில் கவனம் செலுத்தி வர வேண்டியது அவசியம். மேலும் சிறு சிறு உடல் உபாதைகள் மூலம் சங்கடங்கள் உருவாகும். உணவு முறையில் கட்டுப்பாடு எடுத்தால் ஆரோக்கியம் சிறக்கும். உங்களின் ராசிக்கு பாக்கியவான், யோகாதி, ஜீவனாதி என்றெல்லாம் போற்றப்படுகின்ற தர்மவான் மூலதிரி கோணபலம் பெற்றாலும் தீயவர் இணைவு பெறுவதால் உங்களுக்கு உத்தியோகத்தில் கிட்டிட வேண்டிய தகுந்த கௌரவம், அந்தஸ்து உயர்வு ஆகியன தாமதப்படும். உடன் இருப்பவர்கள் பங்கம் விளைவிப்பார்கள். நீதி, நேர்மை, நியாயம் இவைகளை கடைபிடிப்பவர்களுக்கு பலன்கள் காலதாமதமாகத்தான் உண்டாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ரீதியாக கூடுதல் பொறுப்புகளும் சில பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படும். இதுவரை உங்கள் ராசியில் நின்று ஜென்ம குருவாக பலன் வழங்கிய குரு பகவான்
15/5/2025 முதல் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தனது 5ஆம் பார்வையால் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தனது 7ஆம் பார்வையால் 8ஆம் இடமான ஆயுள் வம்பு வழக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வை 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது. இழந்த அனைத்து இன்பங்களையும் மீட்டு எடுக்கும் நேரம் என்றால் அது மிகையாகாது. பூர்வீக சொத்தை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் ரீதியான அனுகூலம் உண்டாகும். தொழிலை மேம்படுத்த வங்கிகளின் மூலம் கடன் உதவி கிடைக்கும். சிலர் கூட்டு தொழிலில் இருந்து விடுபடுவீர்கள். வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். காவல்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அதிகரிக்கும். சிலர் குடும்ப உறவுகளுக்காக ஜாமீன் பொறுப்பு ஏற்கும் நிர்பந்தம் உண்டாகும். எதிர்காலத்தில் அது உங்களை தர்ம சங்கடத்தில் மாட்ட வைக்கும் என்பதால் கவனம் தேவை. தந்தை மகள் ஒற்றுமை பலப்படும். பெரிய முடிவுகளை எடுக்கும் முன்பு வீட்டு பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது அவசியம். வருடத்தின் துவக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் நிற்கும் சனி பகவான் 29/3/2025 அன்று ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம் செல்கிறார். தனது 3ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். மனக்குறைகள் நீங்கும். பல்வேறு விதமான புண்ணிய பலன்கள் சுப பலன்கள் தேடி வரும். கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் வந்து நிற்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட கவலைகள் அகலும். தீட்டிய திட்டங்களில் வெற்றி பெற நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உதவுவார்கள். வெளிநாட்டில் வசிப்போர்களுக்கு பூர்வீகம் வந்து செல்வதில் தடை தாமதம் உண்டாகும். ராசியை சனி பகவான் பார்ப்பதால் மற்றவர் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். உங்கள் பணியில் மற்றும் கவனமாக இருக்கவும். சங்கடத்தில் ஆழ்த்திய நோய் வைத்தியத்திற்கு கட்டுப்படும். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சிலர் பூர்வீக சொத்தை அடமானம் வைத்து கடன் பெறலாம். திருமணம், காதுகுத்து போன்ற சுப காரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளின் திருமணம், கல்வி போன்ற சுப நிகழ்விற்கு எதிர்பார்த்திருந்த தொகை கிடைக்கும். அறிமுகம் இல்லாத புதிய நபர்களிடம் பழகக்கூடாது. முன்கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்படவும். ஆண்டின் துவக்கத்தில் ரிஷப ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள். 18/5/2025 அன்று ராகு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் செல்கிறார். கேது பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானம் செல்கிறார். வாடகை வீட்டில் வசித்தவர்கள் சொந்த வீட்டிற்கு செல்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் அமைப்பு உண்டாகும். பல வருடங்களாக பயன்படாமல் பயிரிட முடியாமல் கிடந்த திருசு நிலங்களில் போதிய மழை பொழிவதால் விவசாயம் செய்யலாம். விவசாயிகள், ரியல் எஸ்டேட், கால்நடை வளர்ப்பு, மீன் பண்ணை தொழில் வியாபாரிகளின் வருமானம் இரட்டிப்பாகும். அடமான நிலங்கள் மீட்கப்படும். தாயின் ஆரோக்கிய குறைபாடு அகலும். பிரிந்த தாய் தந்தை மீண்டும் இணைவார்கள். முதலீடு இல்லாத தொழில் செய்பவர்களின் வருமானம் இரட்டிப்பாகும். பங்கு சந்தை முதலீடுகளால் உபரி வருமானம் உண்டாகும். சிக்கனத்தில் கவனம் செலுத்தி சேமிப்பை அதிகரிப்பீர்கள். சிலருக்கு தாயார் மூலம் திரண்ட சொத்து அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும். தடைப்பட்ட திருமண வாய்ப்பு கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை வலுப்பெறும். இறை வழிபாட்டால் மகிழ்ச்சி உண்டாகும். மேன்மையான பலன்கள் உண்டாகும் வருடம். உடலிலும் உள்ளத்திலும் புதிய தெம்பு தைரியமும் குடிபெறும். உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள், உங்களின் திறமைகளை குறைத்து எடை போட்டவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். தடைகளை தகர்த்து வெற்றி நடை போடுவீர்கள். பட்டம், பதவி என்ற அதிகார அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கை கொடுக்கும். திறமைகள் மிளிரும். திருமண யோகம் தாமதப்பட்டவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வீடு, வாகன, சொத்து யோகம் உண்டாகும். உயில் எழுத ஏற்ற காலம் அல்ல.
கைமறதியாக வைத்த ஆவணங்கள் கிடைக்கும். ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் அகலும். இதுவரை ஒத்திவைத்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடக்கும். கடன் தொல்லையில் இருந்து இடைக்கால நிவாரணம் உண்டாகும். அசையா சொத்தை அடமானம் வைத்து சில்லறை கடனை அடைப்பீர்கள். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற பழமொழிக்கு ஏற்ப சிலரின் இளைய சகோதரம் உதவிகரமாக இருப்பார்கள். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்கள். கால நேரத்தை வீணடிக்காமல் உழைப்பீர்கள். உங்கள் சூழ்நிலையில் இருந்த இயலாமை விட்டு அகலும். புதிய வாழ்வியல் மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி பெருகும். வெளியில் செல்ல முடியாது தவிர்த்த பல பிரச்சனைகள் தானாக தீரும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சி கொடுக்கும். தாராள தனவரவு ஏற்பட்டாலும் மிகைப்படுத்தலான சுப விரயமும் இருக்கும். வீடு கட்ட போட்ட பட்ஜெட் எகிரும். புதிய கடன் தொகைக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களை அணுகுவீர்கள். பல வருடங்களாக சொத்தில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தாமாகவே வெளியேறுவார்கள். சிலரின் குடியிருப்பில் உள்ள பழைய ஒப்பந்தக்காரர்கள் மாற்றலாம். ஜாமீன் பொறுப்பு ஏற்க கூடாது. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பெரிய தொழில் முதலீடுகளை ஒத்திவைக்கவும். மாமனாருடன் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். அரசு வேலை கிடைக்கும். ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடவும். அனுபவ அறிவால் வெற்றி பெறும் வருடம். தன் குருவால் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். கையில் காசு தாராளமாக புரளும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். தொட்டது துலங்கும். எண்ணியது ஈடேறும். விற்க முடியாத சொத்துக்கள் அதிக விலைக்கு விற்பனையாகும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். சிலருக்கு பெரிய தொகை கடனாக கிடைக்கும். வழக்குகள் சாதகமாகும். காணாமல் போனவர்கள் கண்ணில் தென்படுவார்கள். கண்டும் காணாமல் இருந்த உறவுகள் வலிய வந்து பேசுவார்கள். பிள்ளைகள் உங்கள் பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பார்கள். பெண்களுக்கு மாமனார் மாமியாரால் ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கும். வேலைக்கு செல்லும் இடத்தில் மதிப்புடன் நடத்தப்படுவீர்கள். கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் இணையலாம். நண்பர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இழந்த கௌரவ பதவிகள் மீண்டும் கிடைக்கும். உங்களின் ஆளுமைக்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்கும். தந்தையால் நிம்மதியும் பூர்வீக சொத்தால் அனுகூலமும் உண்டாகும். திருமண முயற்சி வெற்றி தரும். தடைப்பட்ட பணிகள் மளமளவென்று நிறைவேறும். சமூக மதிப்பு மரியாதை கூடும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு செல்வதால் பொருளாதாரத்தில் உன்னத நிலையை அடைய முடியும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்துடன் ஆடம்பர விருந்து மற்றும் விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். பெண்கள் வேலை பார்க்கும் இடத்தை மாற்றலாம். சிலருக்கு தாயார் மூலம் திரண்ட சொத்து அல்லது பெரிய அதிர்ஷ்ட தொகை கிடைக்கும். கருப்பை குறைபாடுகள் சீராகும். பணிபுரியும் இடத்தில் முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். உங்கள் திறமையால் வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து நல்ல பேர் எடுப்பீர்கள். சிலருக்கு பணிக்காலம் முடிந்த பிறகும் பதவி நீடிப்புகள் ஏற்படலாம். சிலர் பார்க்கும் வேலையில் இருக்கும் கஷ்டத்தால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய ஊருக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வுடன் கிடைக்கும். செய்தி தகவல் தொடர்பு ஊடகங்களில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்காக வேலூர் அருகே ஸ்ரீபுரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி நாராயணி பொற்கோவில் ஆகும். இக்கோவில் முழுவதும் 1500 கிலோ தங்க தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. இக்கோவில் அழகிய பூஞ்சோலைகளின் நடுவில் ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள நட்சத்திர அமைப்பில் உள்ளது. ரிஷப ராசினர் 2025 இங்கு சென்று ஸ்ரீ லட்சுமி நாராயணி வழிபட சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும்.